அந்த யூரிக் ஆசிட் வந்து உடம்புல அதிகமாக இருக்குது. அடுத்த கட்டமாக என்ன ஆகும் அப்படின்னா, அது நார்மலாகவே நாளடைவில் அது வீக்கத்தை உண்டாக்கி வலியை அதிகமாக ஏற்படுத்தும். எந்த மாதிரி வீக்கம் அப்படின்னா, தொட்டாவே வலி அதிகமாக இருக்கும். ரொம்ப ஸ்டிஃப்னஸாக இருக்கும். நீங்கள் கவனிக்காத பட்சத்தில் இந்த கவுட் ஆர்த்ரைட்டிஸ் உள்ளவங்க எந்த மாதிரி உணவுகளை எடுக்கணும், எந்த மாதிரி உணவை தவிர்க்கணும் முதல்ல பார்ப்போம். முதல்ல என்னென்ன உணவை தவிர்க்கணும் பார்ப்போம். பியூரின் காம்பவுண்ட் உள்ள உணவுகளை முற்றிலுமாக தவிர்க்கணும். ஏன்னா மது பழக்கம் உள்ளவங்க, புகைப்பழக்கம் உள்ளவங்க, மேஜராக சொல்லணும்னா பியர் நிறையா எடுக்கிறீங்க, இல்லை ஒயின் அதிகமாக எடுக்கிறீங்கன்னா இந்த பியூரின் அதில் ரொம்ப அதிகமாக இருக்குது. உங்களோட கவுட் ஆர்த்ரைட்டிஸை அதிகப்படுத்த வாய்ப்பு இருக்குது. அதனால் சில பேர்த்துக்கு இந்த எல்போ ஜாயிண்ட்லேயும் வலி வரலாம். அதனால் நீங்கள் இந்த மாதிரி வலி நாளடைவில் உங்களுக்கு வாரத்தில் 1 நாள் 2 நாள் வருது அப்படின்னா உடம்புல போயிட்டு ஒரு யூரிக் ஆசிட் டெஸ்ட் எடுத்து பார்த்து. ஹெல்த் கஃபே நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் பன்னீர்செல்வம், சித்த மருத்துவர், ஸ்ரீ வித்யா சித்தா வர்மா மருத்துவமனை, அரியலூர். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கவுட் ஆர்த்ரைட்டிஸ். ஆர்த்ரைட்டிஸ் பார்த்திங்கன்னா பொதுவாக எலும்பு தேய்மானம் ஆகிறது வந்து முதியவர்களுக்கு பெரும்பாரியாக தேய்மானம் ஆகிறது வந்து ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டின்னு சொல்லுவாங்க. இன்ஃப்ளமேட்டரி ஆர்த்ரைட்டிஸ், நான் இன்ஃப்ளமேட்டரி ஆர்த்ரைட்டிஸ்னு பேர். இந்த கழுத்தெலும்பு தேய்மானம், மூட்டு தேய்மானம், இது வந்து நான் இன்ஃப்ளமேட்டரி ஆர்த்ரைட்டிஸ்னு பேர். இன்ஃப்ளமேட்டரி ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னா உங்களுக்கு இந்த ரொமாட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸு, கவுட் ஆர்த்ரைட்டிஸு, இந்த மாதிரி பிரச்சனை வரவங்களுக்கு தான் இன்ஃப்ளமேட்டரி ஆர்த்ரைட்டிஸ். அதில் ஒன்று தான் வந்து கவுட் ஆர்த்ரைட்டிஸ். ஏற்கனவே ரொமாட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் நம்ம பார்த்துருக்குறோம். இன்னைக்கு கவுட் ஆர்த்ரைட்டிஸை பற்றி பார்க்க போகிறோம். கவுட் ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு முதல்ல பார்ப்போம். கவுட் ஆர்த்ரைட்டிஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு மெட்டபாலிக் டிஸார்டரு. இது என்ன அப்படின்னா, உங்கள் உடம்புல யூரிக் ஆசிட் வந்து அதிகரிக்கிறது தான் அந்த கவுட் ஆர்த்ரைட்டிஸு. அது என்ன பண்ணும், அந்த யூரிக் ஆசிட் வந்து உடம்புல அதிகமாக இருக்குது, அடுத்த கட்டமாக என்ன ஆகும் அப்படின்னா, அது நார்மலாகவே யூரிக் ஆசிட் வந்துங்கிறது ஒரு கழிவு தான். அது நார்மலாக நம்ம யூரினில் வெளியே போயிடும். சில சமயத்தில் அந்த உப்பு வந்து நம்ம அது உடம்புல அதிகமாகி எங்கெங்கே ஜாயிண்ட்டுகள் இருக்கோ பெருவாரியாக கால் கட்டவிரல் பகுதியில் போய் படிகிறது. கால் கட்டவிரல் பகுதியில் படிகிறது. இல்லைனா ஒரு சதையோட ஆரிஜின் இன்செக்ஷன் சொல்லக்கூடிய மசில் ஆரிஜின் இன்செக்ஷன் சொல்லக்கூடிய இடத்துல போய் படிகிறது. இந்த மாதிரி படிஞ்சு நாளடைவில் அது வீக்கத்தை உண்டாக்கி வலியை அதிகமாக ஏற்படுத்தும். எந்த மாதிரி வீக்கம் அப்படின்னா, தொட்டாவே வலி அதிகமாக இருக்கும். ரொம்ப ஸ்டிஃப்னஸாக இருக்கும். நீங்கள் கவனிக்காத பட்சத்தில் ஜாயிண்டில் உள்ள கார்ட்லேஜெல்லாம் ரொம்ப டேமேஜ் ஆகி அது வந்து உங்களுக்கு கால் விரல், கை விரல்லாம் வளைய ஆரம்பிச்சிடும். ரொமாட்டாய்டு மாதிரியே தான் இருக்கும் இது. அதனால் இதுக்கான மருத்துவ முறைகள் சித்த மருத்துவத்தில் முழுமையாக குணப்படுத்த நல்லாவே இருக்குது. அதனால் நீங்கள் மருத்துவத்தை ஃபாலோ பண்ணி சரி பண்ணிக்கலாம். சரி, இது எங்கெங்கே வரும் அப்படின்னு சொல்லிட்டேன். இது நான் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரத்த டெஸ்ட் மூலிமா நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா, உங்கள் ரத்த டெஸ்ட்டில் லேப் டெஸ்ட்டு பார்க்குறீங்க அப்படின்னா, நீங்கள் ரத்த டெஸ்ட் பார்க்குறீங்க அப்படின்னா அதில் யூரிக் ஆசிட் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கான மருத்துவத்தை உடனே எடுக்கிறது ரொம்ப நல்லது. இந்த கவுட் ஆர்த்ரைட்டிஸ் உள்ளவங்க எந்த மாதிரி உணவுகளை எடுக்கணும், எந்த மாதிரி உணவை தவிர்க்கணும் முதல்ல பார்ப்போம். முதல்ல என்னென்ன உணவை தவிர்க்கணும் பார்ப்போம். பியூரின் காம்பவுண்ட் உள்ள உணவுகளை முற்றிலுமாக தவிர்க்கணும். ஏன்னா இந்த ரொமாட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸில் நம்ம சாப்பிட்ற புரோட்டீன் அதிகமாக எல்லாருமே இப்போ இருக்கிற காலகட்டத்தில் உடல் எடையை குறைக்கிறேன் அப்படின்ட்டு நிறைய புரதங்கள் நிறையா எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. எடுக்கிறப்ப உங்களுக்கு போதுமான அளவுக்கு ரொம்ப அதிகப்படியாக எடுக்கிறப்போ அந்த வேஸ்டேஜை வெளியே தள்ள முடியாமல் அது வந்து உப்புகளாக வந்து விரலில், சதையில் படிஞ்சு வலியை உண்டாக்குது. அதனால் நம்ம புரதம் சார்ந்த உணவுகளை கம்மி பண்ணணும். நான்வெஜ் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஆட்டுக்கறி, மாட்டுக்கறி, இறால், நண்டு, மத்தி மீன், இந்த மாதிரி உணவுகளை தவிர்க்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு உடம்புல யூரிக் ஆசிட் அமிலம் கம்மியாகும். அதுக்கப்புறம் பருப்பு வகைகள், சாம்பாராக இருக்கட்டும், இதுவாக செய்கிறீங்களே, பருப்பு வந்து குறைவாக சேர்த்துக்குங்க, சோயா கம்மியாக சேர்த்துக்குங்க. கிழங்கு வகைகள், வாதத்தை அதிகப்படுத்தக்கூடிய கிழங்கு வகைகளை முற்றிலுமாக குறைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த யூரிக் ஆசிட் வந்து அதிகமாகிறதுல முற்றிலுமாக குறைக்கும். அதுக்கப்புறம் மது பழக்கம் உள்ளவங்க, புகைப்பழக்கம் உள்ளவங்க, மேஜராக சொல்லணும்னா பியர் நிறையா எடுக்கிறீங்க, இல்லை ஒயின் அதிகமாக எடுக்கிறீங்கன்னா இந்த பியூரின் அதில் ரொம்ப அதிகமாக இருக்குது. உங்களோட கவுட் ஆர்த்ரைட்டிஸை அதிகப்படுத்த வாய்ப்பு இருக்குது. அதனால் முற்றிலுமாக தவிர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. இந்த கவுட் ஆர்த்ரைட்டிஸ் எங்கெங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எடுத்த உடனே உங்களுக்கு இந்த கால் கட்டை விரலில் சொன்னேன். அதுக்கப்புறம் எங்கே இருக்குன்னா, குதிக்கால் வலி, அடிக்கடி குதிக்கால் வலி வருது அப்படிங்கிறவங்க அதை கவனித்து பார்க்குறது ரொம்ப நல்லது. தோள்பட்டையில் வலி, திடீர்னு முட்டுகளில் வலி, விரல், கைக்கு விரல், கால் விரல், இந்த மாதிரி இடத்துலையும் வலி வரலாம்.
கால் கட்டை விரலில் மட்டும்தான் வரணும் கிடையாது. நான் சொன்ன மற்ற இடத்துலையும் வரலாம். சில பேர்த்துக்கு இந்த எல்போ ஜாயிண்ட்லேயும் வலி வரலாம். அதனால் நீங்கள் இந்த மாதிரி வலி நாளடைவில் உங்களுக்கு வாரத்தில் 1 நாள் 2 நாள் வருது அப்படின்னா உடம்புல போயிட்டு ஒரு யூரிக் ஆசிட் டெஸ்ட் எடுத்து பார்த்து உங்களுக்கு லேபில் போயிட்டு யூரிக் ஆசிட் டெஸ்ட் பார்த்து அதுக்கான மருத்துவரை அணுகி மருத்துவமாகிறது ரொம்ப நல்லது. எந்தெந்த உணவை அதிகமாக எடுத்துக்கலாம், இல்லை யூரிக் ஆசிட் குறைக்கிற மாதிரி எந்தெந்த உணவு எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைஸை மாற்றணும். முதல்ல நிறைய கார்போஹைட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா உடம்புல இன்ஃப்ளமேஷனை உண்டாக்கி அதிகமாக வலியை ஏற்படுத்த ஒரு வகையாக இருக்கும். அதனால் கார்பு கம்மியாக உள்ள அரிசி, அதாவது ப்ரௌன் ரைஸை எடுத்துக்கலாம். போதுமான அளவுக்கு ப்ரௌன் ரைஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா உடம்புக்கு போதுமான சத்தும் கிடைக்கும். உங்களுக்கு கார்போஹைட்ரேட் மாவு சத்துக்களும் ரொம்ப கம்மி. அரிசியில் அதை மாற்றிக்கிங்க. அதுக்கப்புறம் காய்கறின்னு பார்த்தீங்கன்னா நீர்ம காய்கறிகள், சுரைக்காய், பீக்கங்காய், இந்த மாதிரி வெள்ளரிக்காய், இந்த மாதிரி நீர்ம காய்கறிகள் அதிகமாக எடுத்துக்கிறீங்க அப்படின்னா யூரினோட அவுட்புட் அதிகமாக இருக்கும். இந்த யூரிக் ஆசிட் கம்மியாகும். பழங்கள், என்னென்ன பழங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னா, உங்களுக்கு சிட்ரிக் ஆசிட் உள்ள பழங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த யூரிக் ஆசிட் படிஞ்சிருக்கும்ல, அதை குறைக்கிறதுக்கு, அந்த கிறிஸ்டலை குறைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் ஆரஞ்சு, லெமனு, வாரத்தில் ஓரிரு நாள், கொய்யா, அன்னாசி, ஆப்பிள், இந்த மாதிரி பழத்தை நிறைய எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த யூரிக் ஆசிட் குறைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் உடல் பருமன் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த உடல் பருமனை குறைக்கிறதுக்கு கொஞ்சம் எஃபோர்ட் போடுங்க. அதை குறைச்சினாவே உங்களுக்கு அந்த யூரிக் ஆசிட் பாதி அளவு கம்மியாயிரும். தினசரி இந்த ப்ரௌன் ரைஸ் எடுத்தாவே உங்களுக்கு உடல் குறைய ஆரம்பிச்சிடும். அதுபோக தினசரி ஒரு 1/2 மணி நேரம் எக்ஸசைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும். தண்ணி நிறையா குடிக்கணும். 2.5 லிட்டர்லேருந்து 3 லிட்டர் 3.5 லிட்டர் ரெகுலராக தண்ணி குடிக்கணும். உடல் பருமன் அதிகமாக இருக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் அதிகமாக குடிக்கணும். குடிச்சிங்க அப்படின்னா இந்த யூரின் கழிவு மூலியமாக உங்களுக்கு அந்த யூரிக் ஆசிட் வெளியே வர்றதுக்கு நல்லாவே வாய்ப்பு இருக்குது. இந்த யூரிக் ஆசிட்டு ரொம்ப நாளாக இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு கிட்னியில் அந்த யூரிக் ஆசிட் ஸ்டோன் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க வாரத்தில் 2 நாள் 3 நாள் வாழைத்தண்டு ஜூஸு ரெகுலராக வாரத்தில் 2-3 நாள் எடுக்கிறது ரொம்பவே நல்லது. சில பேர் உடம்பு குறைக்கணும் அப்படின்னுட்டு பட்னி கிடப்பாங்க. இந்த யூரிக் ஆசிட் அதிகமாக இருக்கிறப்ப நீங்கள் பட்னி கிடக்கிறீங்க அப்படின்னா இன்னும் அதிகமாக தான் செய்யும். அதனால் வேலைக்கு கரெக்டாக சாப்பிடுங்க. இந்த பியூரின் காம்பவுண்டு அதிகமாக இருக்கிற உணவை தவிர்த்துக்கிட்டு நான் சொல்கிற உணவை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னுமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த யூரிக் ஆசிட்டை வீட்டு மருத்துவத்திலே நம்ம ஏதாவது ஃபாலோ பண்ணலாமா? நிறைய இருக்குது. ஆனால் முற்றிலுமாக குணப்படுத்த முடியாது. நீங்கள் நான் சொல்கிற சில மருந்துகளை எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களை வீக்கத்தை குறைக்கும். அந்த உப்பு படிகிறது பார்த்தீங்களா, அதை குறைக்கும். யூரிக் ஆசிட்டை குறைக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் கம்ப்ளீட்டாக ரெக்கவர் ஆகணும் அப்படின்னா அதுக்கான மருத்துவ முறைகளை கரெக்டாக ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு சரியாகும். ஃபஸ்ட்டு இந்த யூரிக் ஆசிட் உள்ளவங்களுக்கு ஃபஸ்ட்டு நான் சொல்கிறது வேப்பம்பூ ரசம் ஒரு ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு ஒரு 200 ml தண்ணி விட்டு அது கூட கொஞ்சம் சீரகம், ஒரு 4 மிளகு, 1 ஸ்பூன் சீரகம் போட்டு நல்லா காய்ங்க. ஒரு 50 ml வற்றினதுக்கப்புறம் ஒரு அரை செட்டிகை மஞ்சள் சேர்த்து தினசரி காலையில் வெறும் வயிற்றில் எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்னா அந்த யூரிக் ஆசிட்னால் ஏற்படுத்தின இந்த இன்ஃப்ளமேஷன் குறைஞ்சி உங்களுக்கு வலியும் குறையும். அதில் உப்பு படிகிறதையும் கம்மி பண்ணும். அதுக்கப்புறம் எலும்பிச்சை வெந்நீர் அப்படின்னா ஒரு வார்ம் வாட்டரில் ஒரு அரை எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு தினசரி குடிச்சிட்டு வரீங்க அப்படின்னா ஜாயிண்ட்டுகளில், சதைகளில் அந்த யூரிக் ஆசிட் உப்பு கிறிஸ்டல் படிது பார்த்திங்களா, அந்த கிறிஸ்டலை குறைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்ஃப்ளமேஷனையும் குறைக்கும். அதுக்கப்புறம் ஜீரகம் கொத்தமல்லி குடிநீர்னு ஒன்று உண்டு. ஜீரகம் 1 ஸ்பூனு, கொத்தமல்லி 1 ஸ்பூன் போட்டு அதே மாதிரி நல்லா பாயில் பண்ணி ஒரு 150 தண்ணியில் ஒரு 50 ml வற்ற வச்சு கொஞ்சம் மஞ்சள் சேர்த்து ரெகுலராக சாப்பிட்டுட்டு வரீங்கன்னா உங்களுக்கு ஜாயிண்ட்டுகளில் எங்கெங்கே இருக்கிற வீக்கத்தை எல்லாத்தையுமே குறைச்சி உங்களோட அதை உப்பு படிகிறத இன்னுமே கொஞ்சம் பலன் அளிக்கும். இந்த மருத்துவத்தெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டு நீங்கள் அதில் கொஞ்சம் ஒத்தடம் வைக்கிறது, நெல்லிக்காய் ஜூஸ் கூட எடுத்துக்கலாம். நீங்கள் நெல்லிக்காய் ஜூஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுவுமே உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த உணவு பழக்க வழக்கத்தை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா இந்த கவுட் ஆர்த்தடிஸ் முழுமையாக வெளியே வந்துடலாம். கொஞ்சம் அலட்சியம் இருக்கக்கூடாது. நீங்கள் அலட்சியமாக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் ஜாயிண்ட்டுகளில் உள்ள காட்லேஜ் டேமேஜ் ஆகி கை, கால், விரல்கள் கோண ஆரம்பிக்கும். அதனால் ட்ரீட்மெண்ட்டு ரொம்ப நாள் எடுக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இது ஒரு 3 மாதம் இல்லாட்டி 6 மாதம் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு முற்றிலுமாக சரியாகும். 3 மாதத்துலேயே வலி, வீக்கம் எல்லாமே உங்களுக்கு குறைஞ்சிடும். ரிப்போர்ட் வைஸாக உங்களுக்கு ரிப்போர்ட் கொடுத்துருவோம். நம்ம இந்த உணவு முறையெல்லாம் பார்த்துக்கிட்டு தினசரி ஒரு 20 நிமிஷம் நீங்கள் ஹீட் அப்ளிகேஷன் கொடுக்கணும். ஹீட் அப்ளிகேஷன் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்கள் மூட்டுகளில் உள்ள அங்கங்கே இருக்கிற வீக்கங்கள் குறையும், வலியும் குறையும். அது கூட மருந்துகள் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு யூரிக் ஆசிட் இருக்கா இல்லையான்னு டெஸ்ட் எடுக்க போகிறீங்க அப்படின்னா
யூரிக் ஆசிட்டும் பாருங்கள், கூட கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட்டு, தைராய்டு ஃபங்க்ஷன் டெஸ்ட்டு, ESR இதெல்லாம் சேர்த்து பார்க்குறது ரொம்ப நல்லது. ஏன்னா உங்களுக்கு இந்த யூரிக் ஆசிட் அதிகமாக இருக்கப்போ உங்கள் கிட்னி டேமேஜாக இருக்கலாம், இல்லை இன்ஃப்ளமேஷன் அதிகமாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். அதனால் கூட இதையும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும். யூரிக் ஆசிட்னால் பாதிக்கப்படுறவங்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த உணவு முறைகளை, இந்த மருத்துவ முறையை ஃபாலோ பண்ணாவே உங்களோட யூரிக் ஆசிட்டு கட்டாயம் குறையும். இன்னும் மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.